என்ன சிந்து இதெல்லாம்? இப்ப இதெல்லாம் தேவையா? அதான் வந்துட்டல, அதுக்கு எதுக்கு காரணம்லாம் சொல்ற? சார் மனசு கஷ்டப்படும்ல. விடுங்க செவந்தி. சிந்து எதை மனசுல வச்சுட்டு பேசுறான்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருமா சிந்து, நீ என்ன மாமனார ஏத்துக்கிறியா இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைதான் என்னோட குடும்ப வாரிசு. எல்லா சொத்தையும் அந்த குழந்தை பேர்லயும் உன் பேர்லயும் தான் எழுதி வைக்க போறேன்னு உனக்கு ஏற்கனவே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். மறந்துடாத என்ன? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், டெலிவரி வரைக்கும் மறுக்காம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அது போதும் எனக்கு. அதை தவிர உனக்கு செவ்வந்தி வீட்டுல இருக்கிறது தான் நிம்மதியை கொடுக்கும்னா நீ தாராளமா அங்க இருக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதான் நான் கூட இருக்கேன்ல சார், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செவ்வந்தி. நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா சார். ஓகே, போறப்ப நானே உங்களை கார்ல டிராப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்க ஆட்டோ புடிச்சு போய்க்கிறோம். நீங்க டாக்டரை மீட் பண்ணிட்டு இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு கிளம்புங்க. போஸ்ட்போன் பண்ணி வச்ச மீட்டிங்க்கு லேட்டா போனா தப்பாயிடும். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான், தப்பாயிரும். சரி, நீங்க ஒரு ஆட்டோ புடிச்சு பத்திரமா அவளை வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போர்ட் மீட்டிங்க்கு போறேன். ஓகே சரிங்க சரி, சார். வரேன். பாத்தியா சிந்து, சத்ரபதி சார் உனக்காக மீட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இனி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்பவும் பேசாத. எனக்கு புரியுது. ஆனா நான் சத்ரபதி சாரோட மனசு கஷ்டப்படும் நினைச்சு இறங்கி போனா அந்த அசிங்கம் புடிச்ச கௌதம் திரும்பவும் என் வாழ்க்கையில நுழைஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு.